வணக்கம். இன்று நம்மிடையே குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. 12 ராசியினருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கான சரியான நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் போன்ற முக்கியமான தகவல்கள் தரதா இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த ஆலயங்களுக்கு செல்லலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்யறத தவறாக செய்துட்டு இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி போய் தவறான குழியிலே போய் விழுகிறதுக்கு பதில் மிக சரியான தகுந்த நபர், ஒரு ஆச்சாரியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். வாருங்கள், அவருடன் கலந்துரையாடலாம். உங்களுக்கான பெரிய தீர்வு, வாழ்விற்கான முன்னேற்றம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சிம்ம ராசிக்கு அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குருஜி. சிம்மம் அப்படின்னாவே சிங்கம். எப்போவுமே சிங்கம் போல் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அவங்களுக்கு என்னென்னா கரெக்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும், கடமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, டைம் கீப்பு பக்காவாக பண்ணுவாங்க. அதேமாதிரி ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க, யாரையும் குறைவாவோ உயர்த்தியோ பேச மாட்டாங்க. அது ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க, கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது, செய்கிறது எதுவுமே செய்ய மாட்டாங்க. முக்கியமாக எப்படி சிங்கம் ஒரு காட்டுக்கே ராஜாவோ, அந்த வீட்டுக்கு ஒரு ராஜாவாக, ஒரு தலைவனாக, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த தலைமை பொறுப்பை எடுத்து நிர்வகிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். ஆஃபீஸில், பிஸ்னஸில் பெரிய லெவலில் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பவர்கள். நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் நிறைய பேர் சிம்மராசி என்பவர்களாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, அது சிங்கம், காட்டுக்கே ராஜா. அப்போ அந்த தலைமை பொறுப்பு அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் எல்லாரையும் கரெக்டாக வழி நடத்துவாங்க. கரெக்டான டைமில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம். எல்லாம் செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரமாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க, எல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. கடைசியில் யாராவது ஒருத்தர் அவங்கள தவறாக பயன்படுத்திடுவாங்க, அதில் மாட்டிக்குவாங்க. அடுத்தது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப கூலாக. அந்த நிர்வாகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக தட்டி கொடுத்து, எப்படி செய்ப்பா, அதை பண்ணுப்பா, இதெல்லாம் செஞ்சுன்னா நீ நல்லா இருப்ப, கம்பெனி நல்லா இருக்கும், நீ வேலை பார்க்குற இடத்துல எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாருமே ஹாப்பியாக வச்சுப்பாங்க. அது பூர நட்சத்திரம். அடுத்த உத்திர நட்சத்திரம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, கண்ட்ரோல்டாக, சிரித்து கூட பேச மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறியோ அதை செய், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். இவர்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற தகவல்கள். இந்த சிம்மராசி தோக்குறது காரணம் கேட்டிங்கன்னா, முக்கியமாக அம்மா அப்பாவால் தான் இவங்க வாழ்க்கையில் தோல்வி வரும். நான் அம்மாக்காக நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு போகல, அம்மாக்காக நான் வெளிநாடு போகல, அப்பாக்காக நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எப்போவுமே இந்த சிம்மராசி என்பவர்கள் இருக்கும். அம்மா அப்பாவை அதிகமாக பாதுகாக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. அதனால் தோல்விகளுமே அடையக்கூடிய ராசி. என்ன சார், அம்மா அப்பாவை காப்பாற்றாமல் எப்படி சார் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனாலுமே என்னென்னா, அம்மா அப்பாவை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்கள மன வருத்தப்படாமல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் முதல்ல அவங்க சேஃபாக இருக்கணும். அவங்க சேஃபாக இருந்தால் அம்மா அப்பா கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். அம்மா அப்பாவும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க சேஃபாக இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும், அம்மா அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்குது. அதனால் அம்மா அப்பா விஷயத்தில் அவங்களுக்கு பெருசாக எதிர்பார்த்துனா அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்காம கடமையை செய்யணும். அதே நேரத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி கொஞ்சம் பார்த்தாங்க அப்படின்னா தோல்வி இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம். இவர்களுக்கு முக்கியமாக ஒரு சில தசாபுத்தி குறிப்புகள்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆரம்ப காலத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, ஆரம்ப காலத்தில் கேது தசை போயிடும், பிரச்சனை கிடையாது. அடுத்து சுக்கிர தசை, அதுவும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. இந்த சூரிய தசை சில ராசி நண்பர்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய சூரியனுடைய பொசிஷன் ஏதாவது 6லையோ 8லையோ இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது. மேஜராக இவங்க பாதிக்கக்கூடியது என்னென்னா, சந்திர திசையில் பாதிக்கப்படுறாங்க. அந்த சந்திர திசையில் நிறைய பேருக்கு மனக்குழப்பங்கள்னால பிரச்சனைகள் வருது. அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகளை இந்த சந்திர திசை கொடுக்கும். இதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சில சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சந்திர திசையில் வெளிநாடு போயிடுறாங்க, வெளியூர் மாறி போயிடுறாங்க. அவங்க சூப்பராக இருக்காங்க, சேஃபாக செட்டில் ஆயிடுறாங்க. அது போக முடியாமல் இங்கேயே வேலை இருக்குது, இங்கேயே பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு மாட்டிக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை வருது. அடுத்தது மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்புகளை இந்த சந்திர திசை கொடுக்குது.
அடுத்து கொஞ்சம் வயதாச்சு அப்படின்னா ராகு திசை கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். அந்த ராகு திசையில் பிரச்சனை மாட்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில விஷயத்தில் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனை வராது. இந்த ராகு திசை வரும்போது என்னாங்கன்னா, அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த மனசு அலைப்பாயும். அது முக்கியமாக இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இது நிறைய பிரச்சனை. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மக நட்சத்திரத்தில் பிறந்து ராகு திசை நடக்குது அப்படின்னா, ஏன்னா மக நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரம், ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு திசை, ராகுடைய காலகட்டம் இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே பிரச்சனை இருக்கும். நான் வந்து அமைதியாக இருக்கிறதா இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டுத்திலையும் நடுவில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு திசை ராகு திசை உங்களுக்கு. இவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன எண்கள்? அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்போது இவங்க 1 பயன்படுத்தலாம். அடுத்ததாக 5ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். நம்பர் 1 எல்லாத்தையும் நம்பர் 1 தான் இவங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. வீட்டு நம்பர் 1, கார் நம்பர் 1, எல்லாமே கூட்டுத்தொகை 1 பயன்படுத்துறது நல்லது. இன்னும் 1ஆம் தேதியிலே பிறந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள்? அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தலாம், இல்லை வெண்மை நிறம். அந்த வெண்மை நிறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பர்ஃபெக்டாக அந்த கஞ்சி போட்டு இந்த ஷர்ட் போடுவாங்க பாருங்கள், இப்போ இந்த அரசியல் தலைவர்கள்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி வெண்மையான நிறத்தை பயன்படுத்த ரொம்ப நல்லது. கர்ச்சிஃபே பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சி போட்டு கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய லெவலில் நல்லா இருப்பாங்க. ஒயிட் ஷர்ட், நல்லா திக்கான ஒயிட் ஷர்ட் போட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த திசை உங்களுக்கு நல்லது பண்ணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு, சரிங்களா. அடுத்தது வந்து தெற்கு திசை பயன்படுத்தலாம். கிழக்கு தெற்கு இவங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு மிகவும் நல்லது? இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது, சிவபெருமான் தான். எல்லா சிவாலயங்களும் போகலாம். முக்கியமான ஸ்தலம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது கடனாக இருக்கலாம், உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏமாற்றம், பணம் சம்மந்தமான ஏமாற்றம் சில பேருக்கு நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அருணாச்சலேஸ்வரர் கொடுப்பார். ஸோ சிம்மராசினருக்கான எல்லா முக்கியமான தகவல்களும் தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை நம்ம நேயர்கள் கடைபிடித்தார்கள் என்றாலே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களும் தீர்ந்து நிச்சயம் வந்து அடுத்த நிலைக்கு அவங்க ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது இறைவனுடைய கொடுப்பினை தான் இந்த பதிவு உங்களுக்கு காண கிடைத்தது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.